செல்ல குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் மிகவும் அவரை நம்பிக்கொண்டு நீ அதிகமாக நம்புகின்றாய். ஆனால் என் குழந்தை, அவனுடைய நடவடிக்கை சரியில்லை. இது உன் அப்பன் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் மூலமாக இதனை தெரிந்து கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவரை உடனடியாக நீ வெளியே அனுப்பி உன் இல்லத்தில் இருந்து இவரை எடுத்து சென்ற பொருளை திரும்பி பெற்றுவிட. இல்லை என்றால் இது உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கே பேராபத்தை விளைவித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வருகின்றேன் என்றால் நிச்சயம் அதில் இருக்கின்ற உண்மையினை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது காரணம் இன்று நடக்கவில்லை? உனக்கு இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவர் என்று சட்டென்று உன் மனதுக்குள் யார் என்று தோன்றுகிறது என்று ஒரு நொடியில் சிந்தித்து பார். என் பிள்ளையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நினைத்து இவர்கள் அதிகமாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கை தேவையற்ற சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இதுவெல்லாம் இத்தனை நாளும் உனக்கு மட்டும் புரியவில்லை. ஏனென்றால் நீ மற்றவர்களை அதிகமாக நம்புகின்றாய். அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை பெரிதாக நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் இவரைத்தான் என்னவோ ஆபத்து காலத்தில் உனக்கு உதவி செய்வார்கள் என்று நம்புகின்றாய். ஏன் என்றால் பக்கத்தில் இருப்பவர்கள் தானே நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி வருவார்கள் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் எல்லோருடைய உன் அப்பன் குறையை சொல்லவில்லை. இந்த ஒருவரை தவிர இவர் ஒருவரின் எண்ணம் மட்டும்தான் உனக்கு எதிராக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையின் ஏதாவது கஷ்டத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இவர் எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நொடியில் ஆவது இவர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த அப்பன் நான் ஓடி வந்திருக்கிறேன். அப்பனின் வார்த்தையை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை முழுவதற்கும் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமலே நீ சென்று விடக்கூடாது. சுற்றி வருவது எதுவாக இருந்தாலும், உன்னை சுற்றி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு இவர்கள் எதற்காக வருகின்றார்கள் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை உனக்கு வருகின்ற ஒவ்வொரு ஆபத்திற்கும் இவர்கள்தான் காரணமாக இருப்பார்கள். நீயே எத்தனையோ உழைத்தோம், எத்தனையோ முயற்சிகளை செய்தும் கடைசியில் வாழ்க்கையில் எதையுமே பெறாமல் நின்று கொண்டிருக்கின்றோமே. நீ எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கிறது. இதை எண்ணி எண்ணி என் பிள்ளை காலம் முழுவதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். காரணம் எதுவும் தெரியாமல் நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா, யார் உன் வாழ்க்கையில் என்ன செய்கின்றார்கள், யார் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பது உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா. அதை நான் சொல்லும் பொழுது நீ சரியாக புரிந்து கொள். சரியானதை உன் வாழ்க்கையில் என்பதை ஏற்றுக்கொள். காரணமில்லாமல் அப்பன் நிலை உனக்கு சொல்ல வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கின்றது? இதிலிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தீரப்போகின்றது. இந்த வாழ்க்கை என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை சரி செய்து கொண்டால் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மை உண்டு. நிச்சயம் உன் கண் முன்னாடி நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகின்றது, ஏது கொடுக்கப் போகின்றது என்று நினைத்து நீ பெரிதாக யோசிக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மையை மட்டும் தெரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் இருந்து எதை பெற முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள். என் பிள்ளையே, அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது, அடுத்தவர்கள் இல்லத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து சென்று அவர்களுக்கு வேண்டும் என்று சோதனைகளை கொடுக்க நினைப்பது இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது. நம் எல்லாம் ஒரு இல்லத்தில் சென்றால் அங்கு உட்கார யோசிப்போம். அதிலும் ஒரு சொட்டு தண்ணீரை வாங்கி குடிக்க வேண்டும் என்றால்
கூட ஒரு முறை பலமுறை யோசிப்போம். ஆனால் இவர்கள் எல்லாம் சட்டென்று அவர்கள் இல்லத்தில் இருந்து ஒரு பொருளை எடுப்பதற்கு கூறிய தைரியத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அது என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இந்த விஷயம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இவர்கள் உண்மையை நோக்கி என்ன, இவர்கள் உன்னுடைய இல்லத்தில் வருவதற்கான காரணம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நான் சொல்கின்ற அடையாளத்தை முதலில் வைத்து இவர் யார் என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு இவர் என்ன செய்கின்றார் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, இவர்களின் வார்த்தைகள் எப்பொழுதும் எப்படி தெரியுமா? நீ ஒரு கஷ்டத்தின்றாய், அப்பொழுது அந்த கஷ்டத்தை கடந்து வந்து விட்ட பிறகு அந்த கஷ்டத்தில் நீ இருக்கின்றாய் என்று தெரிந்து ஓடி ஒளிந்ததற்கு நீ அழித்திருக்கும் மீண்டு வந்து விட்டாய் என்று தெரிந்தவுடன் உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதல் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? நீ என்னிடத்தில் உதவி கேட்டு இருக்கக்கூடாது, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடவா போகின்றாய்? உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகின்றேன்? நீ என்னை தேடி வந்திருக்கலாமே என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் ஒரு ஆபத்து என்று வந்து உடன் அவரிடத்தில் ஓடி சென்று அவர்கள்தான் அன்று நம்மிடத்தில் சொன்னார்கள் அல்லவா, நமக்கு உதவி செய்வதற்காக என்று சொல்லி அவர்களிடத்தில் சென்று நீ உதவி கேட்டால்தான் அவர்கள் சுயரூபம் என்னவென்று அப்பொழுது உனக்கு தெரியும். கொஞ்சம் முன்னால் வந்திருக்க கூடாதா? ஐயோ, இப்பொழுதுதான் என்னால் முடியாது என்று சொல்லி அதை தாட்டி கழிப்பார்கள். இப்படி அவர்கள் உண்மை நிலை என்னவென்று அறிந்து கொள்வதற்கு அவர்களை சோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ இது போன்ற பாடத்தை கற்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இது அவசியப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். இவர்கள் நேரத்துக்கு தகுந்தற்போல் தன்னை மாற்றிக் கொள்கின்றார்கள். உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் ஒரு துளி அளவு கூட அவர்களுக்கு மனதில் கிடையாது. எப்படியாவது இதனை தட்டி கழிக்க வேண்டும் என்பதில் இந்த விஷயத்தை இவர்கள் செய்யாமல் இருந்துவிட வேண்டும் என்று எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அருகில் இருப்பவர்கள் அல்லவா அவர்கள் நாம் என்ன சொல்லிவிட முடியும் என்று என்ன சொல்லி அந்த பழக்கத்தை அப்படியே எப்படி நீ நல்லபடியாக ஒரு உறவோடு இருந்து கொண்டிருப்பாய்? அவர்கள் உண்மை குணத்தை என்னவென்று தெரிந்து கொள்ள உனக்கு நிச்சயம் சில கால அவகாசம் தேவைப்படுகின்றது. அதை நான் உனக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது உனக்கு அவர் யார் என்று தெரிவித்து விட்டு அவர் இது போன்ற எல்லாம் செய்வார்களா என்று நீ நினைத்திருக்க மாட்டாய். ஆனால் செய்து விட்டீர்கள். உன் இல்லத்தில் இருந்து ஒரு பொருளை எடுத்து விட்டார்களே, இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை உனக்கு உணர வைக்கத்தான் இப்பொழுது சொல்லுகின்றேன். என் பிள்ளையே, இவர்கள் இப்பொழுது உன் இல்லத்தில் வருவது வழக்கம் கிடையாது. ஆனால் வருவார்கள். எப்பொழுது தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் அதிகமாக கேட்டாலும், அல்லது அழுகை சத்தம் அதிகமாக கேட்டாலும், அல்லது சண்டை சச்சரவு அதிகமாக இருப்பதனால் உணர்ந்தால் தட்டென்று அங்கு வந்து ஓடி வருவார்கள் தெரியுமா? ஓடி வந்து விடுவார்கள். என்ன பிரச்சனை என்று அங்கு இருக்கின்றது? பிரச்சனை அத்தனை என்னவென்று நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இது போன்ற தனக்கு தேவை என்றவுடன் அவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டும் என்று இவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இது போன்ற உடைய பழக்க வழக்கங்கள் என் பிள்ளை வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவை கிடையாது தான். ஆனால் என்னவென்று சொல்வது? என் குழந்தை பழக்க வழக்கத்துக்குள் ஆள் இல்லை என்று சொல்லி புலம்புகின்றாய். என் பிள்ளையே, பழக்க வழக்கத்திற்கு ஆள் இல்லை என்பதற்காக இது போன்ற மனிதர்களிடத்தில் வைக்கின்ற பழக்கத்தை முதலில் நீ நிறுத்திவிடு. இது போன்று உன் முன்னால் இருந்து செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ தவிர்த்து விடு. என்ன நடந்தாலும் ஏது நடந்து வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும். எது நல்லது,
எது என் பிள்ளைக்கு இது சொல்ல வேண்டும், எது அவசியம் கிடையாது. இது போன்ற மனிதர்கள் நல்ல போல நடித்து கொண்டு எப்பொழுதும் அதனை நம்பிவிடுகின்றாய். எவ்வளவு தப்பு செய்தாலும் எவ்வளவு தத்துவமாக உன் இல்லத்துக்குள் இருந்து எதை எடுத்து தெரியுமா? உன் அப்பன் உனக்கு நான் கண்டு கொள்ளாவிட்டால் என்ன செய்வாய்? நான் என்னுடைய கண்களால் கண்டு அந்த நேரத்தில் எதற்கு அப்பன் தடுத்து நிறுத்தவில்லை தெரியுமா? இதை இவர்கள் செய்தார்கள் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான். இவர்கள் உண்மை முகத்தை என்னவென்று உனக்கு தெரிவதற்கு இல்லை என்றால் காலம் முழுவதும் இவர்களை நீ நம்பிக்கொண்டு தானே இருப்பாய் என்பதற்காகத்தான் உன் அப்பன் அந்த நேரத்தில் உனக்கு சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது நான் உனக்கு சரியாக சொல்லி இருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன் வாழ்க்கை இருக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் நான் சரியாக புரிந்து கொண்டேன். இதனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்திற்கு இனி ஒருபோதும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்றுதான் அப்பன் உன்னிடத்தில் ஓடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இவர்கள் உன்னிடத்தில் இருந்து எடுத்த பொருள் என்ன தெரியுமா? உன் இல்லத்தில் இருந்து உனக்கே தெரியாமல் எடுத்த பொருள் என்ன? அந்த நிம்மதி, என் குழந்தை நிம்மதியை எடுத்து விட்டது. நீ நினைக்கலாம், செய்வினை செய்வதற்கு ஏதேனும் முடியை எடுத்து இருப்பார்களோ அல்லது செருப்பை எடுத்திருப்பார்களோ நம் துணியை எடுத்திருப்பார்களோ என்று யோசித்து இருக்கின்ற இந்த நிலையில் அவர்களை நாம் கண்டுபிடிக்க விரைவாக இல்லை என்றால் அடுத்தது அதைத்தான் செய்ய போகின்றார். அதனால்தான் இப்பொழுது செய்ய இந்த விஷயம் இப்பொழுது சொல்லி இவர்களை அடுத்த நிலைக்கு செல்ல விடாமல் தடுக்க வேண்டும். உன் அப்பன் நான் நினைக்கின்றேன். இவர்கள் நிம்மதியை எடுத்து இருக்கின்றார்கள். அது எப்படி தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு தரமான விஷயங்களையும் அவர் பகிர்ந்து கொள்கின்றார். அதாவது தவறான விஷயங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லி அவர்கள் தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையானது நமக்கு அவ்வளவு எளிதில் நல்லதை கொடுப்பதில்லை. பல கஷ்டங்களையும் பல துரோகங்களையும் பிறகுதான் அதை கொடுக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, இதையெல்லாம் நீ இன்றை தெரிந்து கொள்ள இல்லை என்றால் இதைவிட பெரிய பெரிய சோதனை எல்லாம் நீ தாங்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும். இன்று நிம்மதி பறிபோனதோடு நிறுத்தினால் நாளை நிச்சயமாக ஏதாவது பொருளை எடுத்துக்கொண்டு உனக்கு செய்வினை வைப்பார்கள் என்பதை நீ மறக்காதே. என் பிள்ளையே, இந்த நிம்மதியை இவர்கள் எப்படி எடுத்தார்கள் தெரியுமா? எல்லா விஷயங்களுக்குள் முக்கியமாக நுழைந்து சம்பந்தப்பட்ட இல்லாத ஒரு பற்றி இவர்களிடத்தில் சொல்லி தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் ஒருவர் தெரியாமல் இருக்கும் பொழுது இவர்கள் தெரிந்தது போல காட்டிக்கொண்டு அவர்களுக்குள் மனசார ஏற்படுத்திய சொற்கள் பல பிரச்சனைகள் இவர் காரணமாக இருக்கின்றார்கள். நீ என்ன சொல்லவாய் தெரியுமா? இவர்கள் நம்மால் எங்களின் ஒரு குடும்பத்தில் ஒருவராகத்தானே பார்த்தோம். ஆனால் இவர்களுக்கு என்ன ஒரு துளி அளவு கூட இல்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுகின்றாய். என் குழந்தையே, இவர்கள் இது போன்ற செயல்களை இப்பொழுது அல்ல பல காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன சொன்னாலும் நீ நம்பி விடுவாய். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் உண்மை என்று நீ நினைத்து விடுகின்றாய். இப்படி நீ உண்மை என்று நினைத்து இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் வந்து கொண்டு இருக்கின்றதே தவிர ஒரு பொழுதும் நல்ல நடவடிக்கை இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இவர்கள் இதற்கு மேலும் உன் இல்லத்தில் அனுமதிக்க வேண்டுமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.